டாக்டர் மாப்போசி அவர்களின் 17வது நினைவு நாளில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு நமது நீதியரசர் ஐயா மோகன் அவர்களும் மாப்போசி அவர்களின் விருதினை பெற்ற ஐயா பழனி பெரியசாமி அவர்களும் நீதியரசர் ஜோதிமணி அவர்களும் தகுதி சார்ந்த சான்றோர்கள். இந்த விருதினை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள். ஐயா பழனி பெரியசாமி அவர்கள் இல்லத்திற்கு பால்டிமோரில் அவர்கள் இல்லம் இருக்கின்றது. அங்கு சென்றிருக்கின்றேன். அவர் விருந்தோம்பலை நான் பார்த்திருக்கின்றேன். அப்படி அருமையாக விருந்தோம்பலை நமது ஐயா அவர்கள் அங்கு சென்று அவர்களுக்கு புரட்சித் தலைவர் மூலமாக கிடைத்திருக்கின்றது. லோட்டஸ் டெம்பிள் வர்ஜினாவில் இருக்கின்றது. அங்கு நான் சென்றிருக்கின்றேன். அந்த அற்புதமான எல்லாம் நினைவிலே வந்து கொண்டிருக்கின்றது. இங்கு எங்கள் குடும்ப நண்பராக சகோதராக இருக்கின்ற நீதியரசர் ஜோதிமணி அவர்களுக்கு மிக அற்புதமாக இன்று இந்த விழாவில் அவர்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்கின்றது. எதையும் துணிச்சலாக பேசக்கூடியவர்கள். இப்பொழுது அதிகமாக துணிச்சலாக பேசுவார்கள். ஏனென்று தெரியவில்லை. 2-3 தைரியமாக பேசுவாங்க. அவங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இல்லை, எப்பவும் நீதி வலுவாத ஒரு நீதி அரசு. அருமை தம்பி கலைவாணன் பெரியவர் மிக அற்புதமாக அவர் பேசினார். எங்கள் ஐயா காந்தி அவர்கள். இதற்கெல்லாம் காரணம் அருமை மகள் மாதவி பாஸ்கரன் அற்புதமாக தனது அன்பான தந்தையின் விழாவை ஆண்டுதோறும் இருக்கின்றார். அவள் அருமையான பேத்தி ராஜேஸ்வரி பேரன் குடும்பத்தார் அன்று வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் தமிழில் மட்டும் அவர் தலைவர்கள் ஒரு குடும்பத் தலைவர். குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மிக அற்புதமாக செய்து காட்டியவர்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஏறக்குறைய 50 ஆண்டுகள் எங்களுக்கு அவர்களுடனே நான் இருந்து பழகினேன். அவர்கள் அன்பு துணையார், எனது தாய் போன்றவர்கள். இன்று அவர்களுக்கு இந்த 17வது நினைவு நாளிலே அன்புக்குரிய சகோதரர் செல்வ வெறுநகை அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். ஏற்ற காலத்திலே எல்லோருக்கும் ஒரு ஏற்றது நடைபெறும். அவர் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அது கட்டப்படும். அது ஒரு காலம் உண்டு. ஏனென்றால் பைபிள் சொன்னது போல் ஏற்ற வேளையிலே ஏற்றது நடக்கும். ஐயாவை யாரும் மறக்க மாட்டார்கள், மறக்க முடியாது. சிலம்பை மறக்க முடியுமா? கண்ணகியை மறக்க முடியுமா? தமிழை மறக்க முடியும். தமிழை மறந்தால் மாப்போசி அவர்களை மறந்து விடுவார். தமிழை மறக்க முடியாது, மாப்போசி ஐயாவும் மறக்க முடியாது. ஆகவே இந்த தினத்திலே ஒரு 6 அடியிலே ஒரு சிறிய பாடல் பாடிவிட்டு அவர்கள் அஞ்சலி செலுத்தி எனக்கு அற்புதமான வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் மறைந்து பொழுது அவர் இல்லத்திலே நான் இருந்து அவர்களுடனே சென்று இந்த வண்டியிலேயே சென்று அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் ஒரு பிள்ளை செய்து போதும் செய்தேன். காரணம், என் அன்புக்குரிய சகோதரர் திருநாவுக்கரசு இல்லை என்று. ஆகவே இன்று அந்த குடும்பத்தோடு குடும்பமாக இருக்கின்றோம். பிஜேபி குடும்பமும் மாப்போசி குடும்பமும் ஒரு இணைந்த குடும்பமாக
அன்பு குடும்பமாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இந்த அருமையான பிள்ளைகளுக்கு அன்பான வாழ்த்து சொல்லி அவர்களை பற்றி ஒரு பாடல் பாடி செல்கின்றேன். சிலம்பே சிலம்பு செல்வரே, சிந்தையிலே என்றும் குடிகொண்ட எங்கள் மாபோதியே, மனிதநேயங்கொண்ட மாமனிதரே, தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்ட எங்கள் அன்பு தலைவரே, அருள் நிறைந்தவரே, நெஞ்சிலே என்றும் நிலைத்து நிற்கும் எங்கள் அருள் செல்வரே, சிந்தனை சுடரே, சிறப்பு மிக்கவரே, நாமும் என்றும் வாழ்க வாழ்கவன அன்னை தமிழிலே உங்களே வாழ்த்துகின்றேன், போற்றுகின்றேன். சந்தன மணம் கமிழ சந்தன மணங்கமிழ பன்னீர் மணவீச பாரிஜாத மலர் மணத்துடனே ஞான திரவிய நல்லாசியுடன் சந்தோஷ கவி சக்கரவர்த்தி சாற்றினேன் சந்நிதான அருளோடு வாழ்க வாழ்க வாழ்கவன வாழ்த்துகின்றேன்.